வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்ற போது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ல, அதாவது ஒரு ஆணோட லைஃப்ல நீங்க இருக்கீங்களா, அவங்களுடைய மனசுல நீங்க இருக்கீங்களான்றதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம், இன்னொன்னா பார்க்கலாம். ஒரு ஆணினுடைய மனதில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அந்த ஆண் நிச்சயம் எந்த ஒரு பெண்ணையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இது என்னப்பா எனக்கே தெரியும்ப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? இதை தெரிஞ்சிருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா கிளியாரிட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க லைஃப்ல ஒரு பொண்ணை விரும்புறீங்க, இல்லை ஒரு பையனை விரும்புறீங்கன்ற போது உங்க லைஃப்ல நீங்க இருக்கும்போது நீங்க கடைசி நினைக்கக்கூடிய ஒரு ஆண் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்க இருக்கும் போதும் கூட வேற ஒரு பொண்ணுக்காக ட்ரை பண்றாங்க, இல்லை வேற ஒரு லைஃப்ல இருக்க முயற்சி பண்றாங்கன்னா நிச்சயமா நீங்க எவ்வளவு உங்களை திருத்த நினைச்சாலும் சரி, அவங்களை மாற்ற நினைச்சாலும் சரி மாற்ற மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆண் இருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக விரும்பும் போது மட்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் புரிந்து கொண்டு செய்து கொடுப்பார்கள். உங்க லைஃப்ல ரியல் லைஃப்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் இது அப்ளை ஆகுங்க. அதாவது எப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களோட பெஸ்டான ஒரு பார்ட்னர் உங்க லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறோம், ஃபீல் பண்றோம், கஷ்டப்படுறோன்ற போது அதை புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த புரிஞ்சுக்க தன்மைன்றது இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் கிடையாது. அவங்களோட இஷ்டத்துக்கு தான் ஆட வைப்பாங்க. ஆனா உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்கனாலே அது ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒருத்தங்க உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்கிறாங்கன்ற போது நிச்சயமா அவங்களை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரேரான பர்சன் உங்க லைஃப்ல கிடைச்சிருக்கிறது நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு உங்களை பிடித்திருந்தால் நீங்கள் அவரால் கஷ்டப்படுவீர்கள், ஆனால் அவர்களால் மட்டுமே அதிக அளவில் சந்தோஷமும் படுவீர்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, படத்தை பார்க்கும்போது அவங்க எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க பத்தியா, எனக்கு அப்படிப்பட்ட காதல் தான் வேணும் அப்படின்னு எப்பவுமே அந்த ஒரு எப்படின்னா மூவி காதலை, அதாவது சினிமா காதலை எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. ஆனால் நெஜ லைஃப்ல அப்படி கிடையாதுங்க. நீங்க வாழ்ற குடும்பம் கல்யாணத்துக்கு அப்புறமாலும் சரி, இல்லை ஒரு லவ் பண்ணும்போதும் சரி, அதிகமா சண்டை நடக்கும், அதிகமா கோவப்படுவீங்க, பிரிஞ்சு போவீங்க, ஆனா மறுபடியும் சேருவீங்க. அந்த காதல் ஒரு உண்மையான காதலா இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க யாரால அதிகமா கஷ்டப்படுறீங்களோ, யாரால சந்தோஷப்படுறீங்களோ அவங்க தான் உங்களுடைய பெஸ்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. தன் குடும்பத்தை விட நீங்கள் தான் முக்கியம் என்று நினைக்கும் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் ஒன்று உண்மையாகவே நீங்கள் முக்கியம் என்று நினைப்பார்கள். அப்படி இல்லை என்றால் உங்களை ஏமாற்றுகிறார்கள். இங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னோட என் குடும்பம் முக்கியம்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா குடும்பத்துக்காக எப்பவுமே இருப்பாங்க. உங்க லைஃப்ல நீங்க அவங்க லைஃப்ல போனதுக்கு அப்புறம் குடும்பம் நீங்க மாட்டீங்கன்னா உங்களுக்காக எப்பவுமே இருப்பாங்க. ஆனா என் குடும்பத்தோட நீ தான் முக்கியம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு விதமானவங்க. ஒண்ணு ஏமாத்தக்கூடியவங்க, சும்மா உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணி அவங்களோட தேவையை நிறைவேற்றி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா உண்மையாவே அவங்க குடும்பத்தோட நீங்க தான் முக்கியமான பர்சனா இருப்பீங்க. அப்படி பட்ச உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய மனதில் இடம் பிடிக்க பல விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் பெண்ணுக்கு இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் மட்டும்தாங்க இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட மனசுல போய் இருக்கணும், அந்த பொண்ணுக்கு நம்ம தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு அப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பையனை பிடிச்சிருந்தாலும் தான் அந்த பொண்ணு அந்த பையனை போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பயம் இருக்கும், அந்த ஃபேமிலி பத்தின சில பல யோசனைகள் இருக்கும். ஆனா பசங்க அப்படி கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவாங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. தான் செய்வதுதான் சரி என்று எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் நீங்கள் எவ்வளவு போராடினாலும் அவருடைய மனதில் அவர்கள் செய்வதுதான் சரி என்று மட்டுமே இருக்கும். நீங்க ஒரு லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க இருக்காங்க உங்க லைஃப்ல, அவங்க சொல்றதா எப்பவுமே சரின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு நீங்க என்ன போராடினாலும் சரி, எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் சரி, அவங்க சொல்றதா சரின்னு அவங்க நிற்பாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றவும் முடியாது, அதை எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றி செய்யவும் முடியாது. அதனால இப்படிப்பட்ட லைஃப்ல ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட போராடுறதுல இது சொன்னா கரெக்டாக தான் பண்ணு அப்செட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் பெட்டரான ஒரு விஷயமா உங்க லைஃப்ல இருக்கும். யார் ஒரு நபருடன் நீங்கள் இருக்கும் பொழுது அதிகம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நபராகவும் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி வாழவே வாழாதீங்க. தயவு செஞ்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃபுக்குள்ள போய் உங்க லைஃப் நீங்களே இழந்துடாதீங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி. உங்க லைஃப்ல ஒருத்தவங்க கூட இருக்கீங்க, அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கீங்க போது அவங்கள உங்க லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கோங்க. இவங்க கூட இருக்கும்போது பயமாவும் கோவமாவும் வெறுப்பாகவும் இருந்தீங்கன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்க லைஃப் நல்லா இருக்குமா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃபை விட்டு தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லைஃபை வாழுங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது பார்த்து சிரிக்கும் எந்த ஒரு நபரும் மனதில் அன்பும் என்பது இருக்கவே இருக்காது. உங்க லைஃப்ல நீங்க கஷ்டப்படுறீங்க, ஃபீல் பண்றீங்க, அழுறீங்க, கண்ணீர் விடுறீங்க, அந்த நேரத்துல உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுடைய மனசுல இன்னைக்கும் சரி எனக்கும் சரிங்க அன்பை நீங்க விதைக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்களுடைய மனசு அப்படிப்பட்டதாக தான் இருக்கு. அவங்க லைஃப்ல பல கஷ்டங்களை பார்த்ததுனால அப்படி மாறிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்காம இந்த வெறுப்புனால கூட இப்படி இப்படி பண்ணலாம். ஸோ ரெண்டு விஷயங்களையும் நீங்க பார்த்துக்கலாம்.
மோஸ்ட்லி ஆஃப் த பீப்புள் வெறுப்புல தான் பண்ணுவாங்க. சிலருக்கு மட்டும்தான் அவங்க லைஃப்ல அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு கஷ்டமான பார்த்து சிரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நீங்கள் தேடி தேடி சென்று ஒரு காதலை உங்களுக்காக வைத்துக்கொள்ள நினைத்தால் என்றும் அந்த காதல் நினைத்தது நிற்காது, காதலாக இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்க, அவங்களும் உங்களை விரும்புறாங்க, ஒரு நல்ல லைஃபா போகுது. திடீர்னு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த லவ் லைஃப் பார்த்தீங்கன்னா செட் ஆகாம பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீ எனக்கு வேணும் வேணும்னா, நீ இல்லைன்னா செத்து போயிருவேன், சூசைட் பண்ணிடுவேன், இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு கெஞ்சி கூத்தாடி எப்படியே வச்சுக்க பாக்குறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க எவ்வளவு பண்ணாலும் சரி போகணும்னு நினைச்சவங்க போய் தான் ஆவாங்க. ஸோ போகணும்னு நினைச்சவங்களை விட்டுருங்க. அவங்கள்ட்ட கெஞ்சிறதை விட விட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க போறவங்களை பிடிச்சி நிக்க வச்சீங்கன்னா அது இன்னும் உங்களுடைய மனசை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். ஒரு ஆணினுடைய மனதில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கட்டாயமாக அவர்கள் அதிகம் உங்களை பார்ப்பார்கள். பார்க்கும்போது பார்க்காத போதும் காமித்துக் கொள்வார்கள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண்னா உங்களை அவங்களுடைய மனசுல இருக்கீங்கன்ற போது நிச்சயமா அவங்க உங்களை அதிகமா பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய கண்கள் மற்ற இடங்களை பார்க்கறத விட உங்களை அதிகமா பார்க்கும். ஆனா நீங்க பாக்குறீங்கன்ற போது அது அந்த கண்கள் உங்களை பார்க்காமலே இருக்கும். முக்கியமா நீங்களும் அவங்களும் விரும்புறீங்க, ஆனா உங்களுக்கும் நீங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லிக்கலன்ற போது இந்த ஒரு விஷயம் நடக்கும். இது ஒன் சைட் லவ்வுக்கு ரொம்ப முக்கியமா பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். டபுள் சைடு லவ்வுக்கும் இருக்கும், ஆனா ஒன் சைடு லவ்வுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்குதுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒருத்தவங்க உங்க லைஃப்ல நீங்க விரும்புறவங்க உங்களை பார்க்குறாங்கிறத வச்சு அவங்களுடைய மனசுல நீங்க இருக்கீங்களா இல்லையன்றதை தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இதன் மூலியமா உங்க லைஃப்ல இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு சான்சஸ் மாற்றங்கள் இருக்கலான்றது என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 10 லவ் சைக்காலஜி ஃபேக்ட் அப்படின்னா முக்கியமான டாபிக் உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இந்த ஒரு டாபிக்கான வீடியோவை நான் நிச்சயமா உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி போடுறேன். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ கைஸ், வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். சீ தாட்டா, பை பாய்.